வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லரியில நடந்த ஸ்கேம் பத்தி பார்த்தோம். இங்க வெள்ளின்னு சொல்லிட்டு, இரும்புல வெள்ளி பூச்சு பூசி, தங்க பூச்சு பூசி வித்துட்டு இருந்ததுக்கான ஆதாரத்த நான் போன வீடியோல உங்களுக்கு குடுத்துருந்தேன். இப்போ ரீசென்ட்டா லலிதால வாங்குன நகையிலயும் அந்த மாரி ஒரு இஷ்யூ வந்திருக்கிற ப்ரூஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பல பேர் நம்மளுக்கு வாய் வார்த்தையா சொல்லியிருக்காங்க. இங்க ஒருத்தர் ஆதாரமாவே வீடியோவா வெளியிட்டு அவங்க வாங்குன கல்லு பதிச்ச நகையில, கல்லுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மெட்டல். அந்த மெழுகு கொஞ்சம், மெட்டல் கொஞ்சம். ஏதா நகை ஒட்டுறக்காக கொஞ்சம் வைப்போம். ஆனா இவங்க 70 கிராம் நகையில 20 கிராம் பக்கத்துல வெறும் மெழுகு மட்டும் தான். நார்மலாவே நம்ம நகைக்கடையில போய் நகை வாங்குனோம்னா, கல்லு வெயிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பில்லுல போடுவாங்க. நம்ம யாரும் நகை வாங்கிட்டு போய் கல்ல தனியா எடுத்து கல் இவ்வளோதானான்னு வெரிஃபை பண்ண போறதில்ல. அந்த தைரியம் தான் இப்போ லலிதால பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பெரிய மார்க்கெட்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எங்க கிட்ட தான் குறைஞ்ச சேதாரம், குறைஞ்ச செய்கூலின்னு சொல்லிட்டு, குறைஞ்ச தங்கத்தையும் சேர்த்து குடுத்துட்டாங்க. 70 கிராம் நகையில 20 கிராம் பக்கம் அவங்களுக்கு வெறும் மெழுகு மெட்டல் மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அங்க இருக்க எல்லா நகைகள்லயுமே இப்படி இருக்க வாய்ப்பு. சாதாரணமான தங்க நகையில சேதாரம்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கூலி வாங்குறாங்க. சேதாரமான தங்க நகையை நம்மகிட்ட குடுக்கறது இல்ல. அதையும் திருப்பி அவங்க தூள் பண்ணி அவங்க மறுபடியும் பிசினஸ் பண்றாங்க. அது பத்தாதுன்னு இப்படி ஒரு பகல் வேற. தங்கத்துக்கு பதிலா மெட்டல், மெழுகு இதெல்லாம் போட்டு அதுக்கும் தங்கத்தோட காசையே வசூல் பண்றாங்க. போன வாரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வெள்ளின்னு சொல்லி இரும்புக்கு பூச்சு பூசி வித்த வீடியோ பார்த்தோம். இப்ப அதே தான் இங்கேயும் தங்கம்னு சொல்லி மெழுகு, உலோகம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் தான். மார்க்கெட்லயே லோயஸ்ட் பிரைஸ் எங்க கிட்ட தான் 4 கடையில விசாரிச்சுட்டு வந்து இங்க வாங்குங்க நாங்க. ஆனா எங்கேயுமே தரம் நிறைவா இல்ல. அதுவும் லலிதா ஜுவல்லரியில அநியாயத்துக்கு இருக்கு. நம்மளே தங்கத்த ஒரு முதலீடா தான் பார்க்குறோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நம்மலாம் தங்கத்த ஒரு முதலீடா நினைச்சு வாங்குனா, அதுலயுமே இவ்ளோ பெரிய ஸ்கேம் நடக்குது. அதனால பிராண்டு, குறைஞ்ச செய்கூலி, குறைஞ்ச சேதாரம், ஜிஎஸ்டி இல்ல, இதெல்லாம் நம்பி பெரிய பிராண்டுக்கு இது பத்தாதுன்னு இவங்க தங்க நகை சீட்டு வேற நடத்துறாங்க. சீட்டு முடியும்போது நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம நகை நடுத்தர மக்களை ஏமாத்தி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, வேஸ்டேஜ் கம்மி இப்படியெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி, நம்ம நகைய கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டு சேர்க்கிறோம். ஆனா அந்த நகையிலுமே மெழுகு, அரக்கு, எனாமல் இந்த மாரி ஒர்க்குக்கெல்லாம் சேர்த்து தங்க விலையே போட்டு நல்லா நம்மள ஏமாத்துறாங்க. அதனால உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தெரிஞ்ச நல்ல கடையில வாங்குங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ, செய்கூலி சேதாரம் ஃப்ரீனாலாம் எந்த கடைக்கும் போகாதீங்க. முக்கியமா பிராண்டுகளையோ, விளம்பரங்களையோ நம்பி போகாதீங்க மக்களே. நடுத்தர மக்களான நம்ம இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருக்கணும். லலிதால நகை வாங்கின கஸ்டமர் கடன் வாங்கி நகை வாங்கி அந்த நகையில ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாடியும் மெட்டலா இருக்குன்னு அந்த கடையில போய் சண்டை போட்ட அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இனிமேலாவது விழிப்புணர்வோட இருங்க. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி ஃப்ரீனெல்லாம் எந்த பிராண்டையும் நம்பாதீங்க. உங்களோட பணத்தை பாதுகாப்பா முதலீடு செய்யுங்க. சவரின் கோல்டு பாண்ட் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சரியா வரும். அதை பத்தியும் நான் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு வீடியோ எடுத்துருப்பேன்.